வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் வாக் இன் த வுட்ஸ் அப்படிங்கிற ஒர்க்கை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த ஒர்க்கோடைய ஆத்தர் யாருன்னா பில் பிரைசன். பில் பிரைசன் இந்த ஒர்க்கை 1997 நியூ ஹாம்ஷரில் இருக்கும் போது எழுதியிருக்காரு. அதுக்கு தொடர்ந்து அடுத்த வருஷமான 1998 இந்த ஒர்க்கை பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. லிட்ரரி பீரியட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கான்டெம்ப்ளரி பீரியட் டைமில் தான் இந்த ஒர்க்கை எழுதியிருக்காரு. இந்த புக்கோடைய ஜானர் என்ன அப்படின்னா மெமோரியல். அப்படின்னா அவர் வாழ்க்கையில் நடந்த அது எல்லாத்தையுமே அந்த நினைவுகள் எல்லாத்தையுமே ஒரு குறிப்பாக எழுதியிருக்காரு. அதோட ஜானர் தான் மெமோரியல். ஸோ நெக்ஸ்ட் இந்த ஒர்க்கோடைய ஃபுல் செட்டிங் எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா த அப்பலாச்சியன் ட்ரையல். ஸோ ஃபுல் செட்டிங்குமே இங்கே தான் இருக்குது. நெக்ஸ்ட் ஆத்தர் பார்த்தோன்னா ஒரு ஷார்ட்டான இன்ட்ரடக்ஷன் பார்த்துடலாம். பில் பிரைசன் 8th December 1951 பிறக்கிறாரு. இவர் அமெரிக்கன் பிரிட்டிஷ் ஜேர்னலிஸ்ட் அண்ட் ஆத்தர். இவர் நிறையா நான் ஃபிக்ஷன் புக்ஸ்லாம் நிறையா எழுதியிருக்காரு. ட்ராவல் டைப் அந்த மாதிரியான புக்ஸையும் அது பேஸ் பண்ண டாப்பிக்லேயே நிறைய புக்கை எழுதியிருக்காரு. இவர் பிறந்தது எல்லாமே யூஎஸில் தான். ஆனால் இவர் முக்கால்வாசி அவருடைய அந்த வாழ்க்கை அந்த அடல்ட் லைஃப் முழுக்க பிரிட்டனில் தான் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் 1995 யூஎஸ்க்கு திரும்பி வந்திருக்காரு. இவர்கிட்ட அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப்பும் இருக்குது, பிரிட்டிஷ் சிட்டிசன்ஷிப்பும் வச்சுருக்காரு. நெக்ஸ்ட்டு இந்த ஒர்க்கில் கேரக்டர்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா பில் பிரைசன் இவர் தான் முக்கியமான கேரக்டர். இவர் தான் ஆத்தர் அண்ட் நரேட்டர். சென்ட்ரல் கேரக்டர் இவர் தான். இவருடைய ரொம்ப பழைய ஒரு ஃப்ரெண்ட் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டீஃபன் கேட்ஸ். இவங்க 2 பேரும் மட்டும்தான் ஒரு முக்கியமாக இருப்பாங்க. மற்ற கேரக்டர்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு சின்ன ஒரு பங்களிப்பு மட்டும்தான் இருக்கும். அதை நம்ம ஸ்டோரியை நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கே தெரியும். ஸோ இதை தாண்டி நிறைய மைனர் கேரக்டர்ஸும் இந்த ஒர்க்கில் இருக்காங்க. இப்போ நாம் இந்த ஒர்க்கோடைய சம்மரியை ஸ்டார்ட் பண்ணலாம். வாக் இன் த வுட்ஸ் அப்படிங்கிற இந்த ஒர்க் 1996 பில் பிரைசன் எழுதுகிறாரு. அவர் ரொம்ப வருஷமாக யூரோப்பில் தான் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் நியூ ஹாம்ஷருக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஏன்னா அவருடைய சொந்த நாட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் அங்கே அப்பலாச்சியன் அப்படிங்கிற ட்ரையல் இருக்கும். அங்கே ஒரு நடைப்பயணமாக போகணும் அப்படின்னு விரும்புகிறாரு. ஸோ இந்த ஹைக்கு போகிறதுக்காக, ஹைக் அப்படின்னா நடைப்பயணம், லாங்காக நடந்துக்கிட்டே இருப்பாங்க. அதை தான் ஹைக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு டிசைட் பண்ணியிருக்காரு அது போகிறதுக்கு. அதனால் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த வனப்பகுதிகளை பற்றியெல்லாம் படித்து தெரிஞ்சுக்கிறாரு. அப்போ அவருக்கு ஒரு விஷயம் புரியுது. என்ன அப்படின்னா யூஎஸில் நம்ம நடைப்பயணம் பண்ணுறதுக்கும் யூரோப்பில் நடைப்பயணம் பண்ணுறதுக்கும் பெருசாக எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறாரு. ஏன்னா யூரோப் கண்ட்ரி பொறுத்த வரைக்கும் அங்கே பீப்புள் மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கிராமப்புறத்தில் இருக்கவங்கெல்லாம் நடந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்களுக்கு பெருசாக எந்த ஒரு இதுவும் தெரியாது. அங்கே ரூரல் வில்லேஜ்லேயும் சரி நடந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் பில் பிரைசன் என்ன பண்ணுறார் அப்படின்னா இந்த கேம்பெயினுக்கு தேவையான எல்லாத்தையுமே அவர் படித்து தெரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் வனப்பகுதிகளை பற்றி தெரிஞ்சுக்கிறாரு. ஏன்னா வனப்பகுதி இடத்துல நம்ம நடைப்பயணம் போகணும் அப்படின்னா அதுக்கு தேவையான ப்ரிப்பரேஷன்லாம் நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை பற்றியும் தெரிஞ்சுக்கிறாரு. அப்புறம் கேம்பெயின் கீர்லாம் வாங்குறாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இப்போ வனப்பகுதிக்குள்ளே போகிறோம் அப்படி நைட் டைம்லலாம் அங்கே ஸ்டே பண்ணுறோம் அப்படின்னா அங்கே காட்டு பகுதியில் நிறைய விலங்குகள்லாம் இருக்கும். எஸ்பெஷலி பியர்லாம் இருக்கும். அதுக்கிட்டேருந்து நம்ம எப்படி தற்காத்து கொள்வது அந்த நைட் டைமில் அப்படிங்கிறதையும் இமேஜின் பண்ணியும் பார்க்குறாரு. பில் பிரைசன் தனியாக காட்டுக்குள்ளே போகிறதுக்கு அவருக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. அதனால் ஒரு கரெக்டான ஒரு ட்ராவல் கம்பேனியன் அவருக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்போ தான் இவருடைய பழைய ஸ்கூல் நண்பரான ஸ்டீஃபன் கேட்ஸ் இருக்கார். ரொம்ப வருஷமாக அவர் மீட் பண்ணதில்லை. இவர் கூட இவர் ஜாயின் பண்ணுறதுக்கு சம்மதம் தெரிவிக்கிறாரு. அப்போ பிரைசனுடைய ஒய்ஃப் ஒரு சந்தேகம், அவங்களுக்கு ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பிரைசனும் கீட்ஸும் ஸ்டீஃபன் கேட்ஸும் 2 பேருமே ஒரு ட்ரிப் மாதிரி போயிருப்பாங்க. அந்த டைமில் பிரைசனுக்கு ஒரு இரிட்டேட் மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பார்.
அதை பார்த்து வந்து இவங்க பிரைசனுடைய ஒய்ஃப் வந்து நினச்சி பார்ப்பாங்க. ஸ்டீஃபன் கேட்ஸ் எப்படின்னா அவர் வந்து ஓவர் வெயிட்டாக இருக்கிறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு ஜங்க் ஃபுட்ஸ்னால் வந்து ரொம்ப பிடிக்கும். அதுக்கு ஒரு அடிக்டட் பர்சனே அப்படின்னு வந்து சொல்லலாம். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா பைர்சன் கிட்ட இம்மீடியட்லி அவர் இன்ஃபார்ம் பண்ணுறாரு என்னென்னா, நான் 1 மணி நேரத்துக்கு ஒரு மணி நான் வந்து ஏதாவது வந்து சாப்பிட்டே இருப்பேன், ஏன்னா வந்து எனக்கு வந்து வலிப்பு இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாரு. 2 பேரும் வந்து போகிற வழியில் அவர் வந்து பைர்சன் கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, நீ போகிற வழியில் வந்து டன்ஸ்கின் டோனட் அப்படின்னு இருக்கும், அங்கே கொஞ்சம் வந்து நிறுத்துங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஒரு பக்கம் பைர்சனுக்கு வந்து ஒரு நடுக்கமாகவே இருக்குது. ஏன்னா வந்து அது ஒரு மார்ச் மந்த், அவங்க ஜார்ஜியாவுக்கு வந்து 2 பேருமே வந்து பறந்து போகிறாங்க. அங்கே அப்பாலச்சியன் ட்ரையலுக்கு பக்கத்தில் ஸ்பிங்கர் மவுண்டெயின் வந்து இருக்குது. அந்த நார்த்து சைடில் தான் வந்து அவங்க வந்து அந்த சம்மர் டைமில் தான் வந்து அவங்க நடந்து போகணும். அப்போ ஸ்பிங்கர் மவுண்டெயினுக்கு வந்து ஒரு டாக்ஸி டிரைவர் வந்து அவங்க 2 பேர்த்தையுமே வந்து அழைச்சிட்டு போகிறாங்க. அப்போ அந்த டாக்ஸி டிரைவர் என்ன சொல்கிறாங்கன்னா, முக்கால்வாசி மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த நடைப்பயணத்தை ஒரு வாரத்திலே வந்து சில பேர் வந்து நின்றுட்டு மறுபடியும் திரும்பி வந்துடுவாங்க. அதுவே ஒரு சில மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சில மணி நேரத்துலையுமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களால வந்து நடைப்பயணத்தை வந்து தொடர முடியாது, திரும்ப அவங்க வந்துடுவாங்க அப்படின்னு இவங்க 2 பேர்த்துக்குமே வந்து அந்த டாக்ஸி டிரைவர் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அடுத்த நாள் காலையில் பிரைசனும் கேட்ஸும் இவங்க 2 பேரும் அவங்களுடைய பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து எல்லாத்தையும் தயாராக வைக்கிறாங்க. அவங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து பேக் பண்ணுறாங்க. அது ரொம்பவும் வந்து ஹெவியாக இருக்குது. அவங்க 2 பேர்த்துக்குமே வந்து அந்த பேக்கேஜ் ஹெவியாக இருக்கிறங்காட்டி அவங்க நடைப்பயணம் பண்ணும்போது அது கொஞ்சம் அவங்களுக்கு வந்து டிஃபிகல்ட்டானது ஒன்று. ஏன்னா அவங்களுடைய அந்த பேக்கேஜ் ஹைட் ரொம்ப ஹெவியாக இருக்கிறங்காட்டி அவங்களால வந்து ரொம்ப ஸ்பீடாக நடக்க முடியாது, ஸ்லோவாக தான் நடக்க முடியும். ஸோ அதனால் வந்து 2 பேருமே வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஸ்பிங்கர் மவுண்டெயினை வந்து மேலே வந்து ரீச் பண்ணிடுறாங்க. அங்கே இருக்கிற அந்த வியூவை பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்குது. அது எல்லாத்தையுமே வந்து பைர்சன் வந்து ரசிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் தான் முன்னாடி வந்து ரீச் ஆகுறாரு. அதுக்கப்புறம் வந்து கேட்ஸுக்கு வந்து அவர் வெயிட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் கேட்ஸை கூப்பிட்றதுக்காக வந்து ஏன்னா அவர்கிட்ட அந்த பேக்கேஜ்லாம் இருக்குது இல்லையா, அது எல்லாத்தையுமே வந்து அவர் வந்து கலெக்ட் பண்ணிக்கிறாரு. இது கொஞ்சம் அவருக்கு வந்து ஒரு இரிட்டேஷன் வந்து கொடுக்குது. ஏன்னா அந்த நிலப்பரப்பு வந்து ரொம்ப வந்து கடினமாக இருக்குது, ரொம்ப வந்து ஒரே மாதிரி இல்லை, கல்லும் மேடும் முரடுமா வந்து இருக்குது. அதனால் அந்த டைமில் வந்து அவங்க அந்த பயணம் மேற்கொள்ளும் போது அவங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து கஷ்டமாக தான் இருக்குது. அவங்களுடைய அந்த நடைப்பயணம் போயிட்டு இருக்கு. அப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த ட்ரையலோடைய அந்த கட்டுமானத்தெல்லாம் வந்து அவர் பார்க்குறாரு. அதோடைய வரலாற்று எல்லாமே வந்து அந்த கட்டுமானத்தில் வந்து தெரிகிறதும் வந்து அவருக்கு தெரியுது. அங்கே வந்து அந்த வனப்பகுதி, அந்த காட்டு பகுதியில் வந்து தனிமை வந்து அந்த இடத்துல வந்து உணர்றாரு. அதுக்கப்புறம் நடைப்பயணத்தோட 4வது நாளில் ஒரு லேடியை வந்து அவங்க மீட் பண்ணுறாங்க. அவங்க பேர் என்ன அப்படின்னு பார்த்தா மேரி எலன். இவங்க கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. மேரி எலன் எப்படின்னா அவங்க ரொம்ப வந்து ஒரு செல்ஃபிஷான ஒரு பர்சனாக இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து அவங்க வந்து பேர்கைன் பண்ணுறதே வந்து தெரியுது. சில இடத்துல அவங்க கமெண்ட் பண்ணுறது வந்து இவங்களுக்கு வந்து கோபத்தையும் வந்து ஏற்படுத்துது. as soon as இவங்க 3 பேருமே வந்து வால்சி அப்படிங்கிற அந்த ஒரு விடுதியில் வந்து போகிறாங்க. அங்கே வந்து என்ன இருக்குது அப்படின்னா, ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு சீஸ்லாம் இருக்குது. அந்த சீஸ்லாம் வந்து ரொம்ப நாள் பதப்படுத்தியிருப்பாங்களாட்டிருக்கு. அதுக்கப்புறம் அவங்க கோல்ட் சோடாலாம் இருக்குது. அது எல்லாத்தையுமே வந்து அவங்க சாப்பிட்டங்காட்டி ரொம்ப வந்து ஒரு போதையான மாதிரி, ஒரு மெஸ்மரைஸ் பண்ண மாதிரி வந்து அவங்களுக்கு பைர்சனுக்கு வந்து தெரியுது. இதை தெரிஞ்சுட்டே அவர் ரொம்ப வந்து ஆச்சரியப்படுறாரு. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு கப்புள் ஆஃப் டேஸ்க்கு அப்புறம் மறுபடியும் வந்து நடைப்பயணத்துக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து மேரி எலனை வந்து அவங்க கூட வரும்போது அவங்களுக்கு ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்குது. ஏன் அப்படின்னா அவங்களுடைய கேரக்டர் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டு. ஸோ அதனால் வந்து பிரைசனும் கேட்ஸும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எப்படியாவது வந்து இவங்களை இது பண்ணணும், மேபி நாம் மட்டும் போகிற மாதிரி வந்து அவங்க பிளான் பண்ணுறாங்க போல். அதனால் ஒரு மோட்டலுக்கு வந்து அந்த நைட் டைம் போகிறாங்க. ஹயவசி அப்படிங்கிற ஒரு மோட்டல். அந்த இடம்தான் வந்து அந்த ட்ரையலை வந்து வெல்கம் பண்ணுற ஒரு இடம் வந்து. இப்போ தான் அவங்களுடைய அந்த நடைப்பயணம் அப்படிங்கிறது இந்த இடத்துல தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அந்த நைட் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க 2 பேருமே வந்து ரொம்ப டயர்டாகிட்டாங்க. ஏன்னா இவங்க நடந்து வந்த அந்த பாதையோடைய அது ஒரு ரொம்ப கடினமான ஒரு பாதை. இவங்க 2 பேருமே வந்து ரொம்ப வந்து டம்ப் ஆகிட்டாங்க. அப்போ இவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுது. எப்படின்னா, மேரி எலன் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இந்த நடைப்பயணத்தை நிறுத்திட்டாங்க.
எதனால் இவங்க இந்த நடைப்பயணத்தை இருந்து வெளியேறிட்டாங்க அப்படின்னா, ஏன்னா இந்த பனி வந்து இங்கே வரப்போகுது அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து சொல்லியிருப்பாங்க. அதனால் இவங்களால இந்த பனி இது வரப்போகிறதுனால இவங்களால வந்து இதை கண்டினியூ பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால இதை வந்து குவிட் பண்ணிட்டாங்க. 3 நாளைக்கு அப்புறம் பைர்சனும் கேட்ஸும் வந்து பிக் பட் மவுண்டெயினை வந்து ரீச் பண்ணியிருப்பாங்க. அவங்க அந்த மவுண்டெயினை வந்து ரீச் பண்ணக்கப்புறமே ஸ்னோ வந்து அந்த இடத்துல வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். பனி வந்து அதிகமாக வரங்கேட்டி அவங்களால வந்து மேற்கொண்டு அந்த நடைப்பயணத்தை வந்து தொடர முடியாது. அப்போ அந்த மேப் கூட வந்து சரியாக வந்து வழி காட்டாத மாதிரி வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். திரும்ப வந்து அந்த திரும்பி வரலாம் அப்படின்னு வந்து அவங்க மேனேஜ் பண்ணுறாங்க. ஆனால் வந்து அவங்க ரொம்ப வந்து கடினமாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஷெல்டர் வந்து தெரியுது, யாரோ இருக்கிற மாதிரி இருக்குது. பார்த்தா ஒரே ஒரு கேம்பையர் வந்து அந்த இடத்துல வந்து இருப்பாங்க. யார் அப்படின்னா ஜிம் அண்ட் ஹித் அப்படிங்கிற ஒரு 2 பேர் இருப்பாங்க. அவங்க 2 பேர்த்துக்கு கூட வந்து இவங்க 2 பேரும் வந்து ஃபுட் எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ணிக்குவாங்க. ரொம்ப வந்து ஒரு ஜெனரோஸான ஒரு பீப்புளாக வந்து அவங்க 2 பேரும் இருப்பாங்க. ஸ்னோலாம் வந்து கொஞ்சம் கம்மியாகிற வரைக்கும் இவங்க எங்கே இருப்பாங்க அப்படின்னா ஃப்ராங்க்லின் அப்படிங்கிற ஒரு டவுனில் வந்து இருப்பாங்க. அந்த டவுனில் வந்து ஒன்றுமே இருக்காது, ரொம்ப வந்து எம்டியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் பிரைசன் என்ன சொல்கிறாருன்னா, ஸ்டீஃபன் கேட்ஸை வந்து நம்ம வந்து மறுபடியும் நம்ம ட்ரையல் போகிறதுக்காக வந்து நம்ம வந்து ரெடி ஆகலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அப்புறம் கொஞ்ச நாள் வந்து அப்படி நடைப்பயணம் வந்து போகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அங்கே இருக்கிற டெனிசி அப்படிங்கிற ஒரு இடத்த வந்து ரீச் பண்ணுறாங்க. அங்கே தான் வந்து ஸ்மோக்கி மவுண்டெயின் வந்து இருக்குது. பைர்சன் அங்கே ஒரு விஷயத்த வந்து நோட் பண்ணுறாரு. என்ன அப்படின்னா, அங்கே ஸ்மோக்கி மவுண்டெயினில் வந்து அங்கே இருக்கிற நேஷ்னல் பார்க் அப்படின்னு ஒரு சர்வீஸ் வந்து இருக்குது. ஆனால் வந்து அது நல்லா வந்து டேமேஜ் ஆகிருக்கு. அந்த ஏரியா வந்து பார்க்குறதுக்கு பெருசாக எதுவும் கிடையாது. அப்போ அங்கே வந்து அந்த பியர்ட்ஸ்லாம் வந்து நிறைய வரும். அதை பார்த்து வந்து அவர் வந்து கவலைப்படுறாரு. ஏன்னா எந்த அனிமல் வேணாலும் இந்த இடத்துல வந்து நம்மளை வந்து தாக்கலாம் அப்படின்னு வந்து நினைக்கிறாரு. அங்கே வந்து ஒரு ஆர்மியோட ஒரு ஷெல்டர் வந்து அந்த இடத்துல வந்து ஒன்று இருக்குது. தொடர்ந்து பைர்சன் அண்ட் கேட்ஸ் இவங்க 2 பேரும் அவங்களுடைய நடைப்பயணத்தை வந்து தொடர்றாங்க. அவங்களுடைய அந்த நடைப்பயணம் வந்து ரொம்பவும் கஷ்டமானதாக இருக்குது. ஏன்னா மழைக்கால அந்த சூழ்நிலை, மழையோடைய அந்த இதெல்லாம் வந்து அவங்க எல்லாத்தையுமே கடந்து தான் வந்து வராங்க. மழையும் நல்லா பேஞ்சுக்கிட்டே தான் இருக்குது. எல்லாத்தையும் தாண்டி கிளிங்மேன்ஸ் டோம் அப்படிங்கிற ஒரு இடத்த வந்து ரீச் பண்ணுறாங்க. ஆனால் அந்த இடத்த வந்து அவங்களால வந்து ஃபுல்லாக வியூவாக வந்து பார்க்க முடியல. ஏன்னா வெதர் வந்து அந்த அளவுக்கு வந்து ரொம்பவும் மோசமாக இருக்குது. அந்த இடத்துல அவங்களால அந்த வியூவை வந்து பார்க்க முடியலனாலும் தொடர்ந்து அவங்க வந்து ரைடு வந்து போகிறாங்க. அப்போ வந்து கேட்லிங்பர்க் அப்படிங்கிற இடத்த வந்து ரீச் பண்ணுறாங்க. அந்த இடத்துல வந்து நைட் வந்து அவங்க தங்குறாங்க. அவங்க கேட்லிங்பர்க் அந்த இடத்துல இருக்கும்போது அங்கே வந்து ஒரு டூரிஸ்ட்டுக்காக ஒரு ஹப் வந்து இருக்கும். அது வந்து பிரைசனுக்கு வந்து பிடிக்கவே இல்லை. ஏன்னா முன்னாடி அவங்க ஒரு டவுனில் இருப்பாங்க இல்லையா, ஃப்ராங்க்லின் அப்படிங்கிற ஒரு டவுனில். அங்கே கூட வந்து நல்லாயிருக்கும், இங்கே வந்து ரொம்பவும் மோசமாக இருக்கும். ஸோ இது வந்து அவருக்கு சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லை இந்த இடத்துல இருக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் பைர்சன் அங்கே ஷூ ஸ்டோர் வந்து ஒன்று இருக்கும். அங்கே வந்து ஒரு மேப்பை வந்து பார்க்குறாங்க. அப்போ தான் அவருக்கு ஒரு விஷயம் புரியுது. ஏன்னா நம்ம கடந்து வந்த பாதைகள் வந்து ஒன்றுமே இல்லை, நம்ம கடக்க வேண்டியது வந்து நிறையா இருக்குது. அதில் ஒரு சின்ன ஒரு பகுதி தான் வந்து இப்போ நம்ம வந்து கடந்து வந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் தெரிஞ்சுக்கிறாரு. 2 பேரும் இப்போ என்ன டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம வந்து இந்த ஒரு போர்ஷனை மட்டுமே வந்து நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. ஏன்னா அங்கே வந்து ஷெனண்டோ நேஷ்னல் பார்க் அந்த இடத்துல வந்து நம்ம நடைப்பயணத்தை வந்து நம்ம வந்து மீண்டும் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. அதனால வந்து அவங்க வந்து வெர்ஜீனியா அவங்களுக்கு அந்த இடத்துக்கு வந்து ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வெர்ஜீனியாவுக்கு போகிற வழியில் பைர்சன் ஒரு விஷயத்தை கவனிக்கிறாரு. என்ன அப்படின்னா, நிறைய பேர் வந்து அந்த ஹைக்குக்கெல்லாம் போயிட்டு வந்திருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாமே வந்து நிறைய பேர் வந்து என்ஜாய் பண்ணியிருக்கிறதே வந்து அவர் வந்து அந்த இடத்துல கவனிக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த நடைப்பயணம் அந்த போகிற வழி வந்து என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா, ஹர்பன் ஏரியாவாகவும் இருந்திருக்கு. பெருசாக வந்து ஹைவே எதுவுமே இல்லை, பாதியில் நின்று போன ஹைவேவாகவும் இருக்குது. அவனு ரொம்ப தூரம் வந்து நடக்கிற அந்த பாதையாகவும் வந்து அதை பார்க்குறாரு. அங்கே வந்து சின்ன சின்ன ஒரு ரெஸ்டாரண்ட்லாம் இருக்குது. அப்புறம் அந்த மால்லாம் இருக்குது. ரொம்ப வந்து அக்லியாக வந்து இருக்கிறதே வந்து அந்த இடத்துல நோட் பண்ணுறாரு. முன்னாடி இருந்த செஞ்சுரிக்கும் இப்போ இருக்கிற அந்த இது காலத்துக்கும் வந்து நிறைய வந்து மாறி இருக்கணும் அப்படின்னு வந்து அவர் வந்து திங்க் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன விஷயத்த டிஸ்கஸ் பண்ணுறாரு அப்படின்னா, அப்பேரன்சியாவில் வந்து நிறைய தாவரவியல்லாம் இருக்கும், அதோட இந்த வரலாறுலாம் வந்து அவர் பார்க்குறாரு.
அப்படியே அவர் அதை பார்க்கும்போது யூரோப்பியன் வந்து அமெரிக்காவை வந்து காலனைஸ் பண்ணக்கப்புறம் நிறைய தாவரவியலில் இருக்கக்கூடிய இந்த ரேர் பிளான்ஸ் ஃப்ளவர்ஸ் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா காணாமல் போயிருக்கும், முக்கால்வாசி வந்து இல்லாமையே இருக்கும். இது எல்லாத்தையுமே வந்து அவர் நோட் பண்ணுறாரு. பயர்சனும் ஸ்டீஃபன் கேட்ஸும் இவங்க 2 பேரும் ஷெனாண்டோவுக்கு போனக்கப்புறம் ரொம்ப வந்து இவர் ஒரு ஹெல்த்தியாக வந்து ஃபீல் பண்ணுறாரு. ஏன்னா இந்த ஹைக் மூலிமா அங்கே அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, அமெரிக்கன் வந்து மெயினாக அவங்க வாக்கிங் பண்ணும்போது பெருசாக அவங்க பெக்யூலராக இந்த விஷயத்தை தான் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்கன்னு இல்லை. ஸோ அவங்க சர்டன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்லாம் வந்து இருக்குது. அது எல்லாத்தையுமே வந்து பயர்சன் வந்து பார்க்குறாரு. அங்கே இருக்கக்கூடிய அந்த நேஷ்னல் ஃபாரஸ்ட் எல்லாம் வந்து ரொம்ப வந்து பொல்யூட்டாக இருக்குது, ரொம்ப டேமேஜ்டாகவும் இருக்குது. இதையும் அவர் வந்து பார்க்குறாரு. அப்புறம் அங்கே வந்து அந்த டென்ட்டில் வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு வந்து அவருக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்குது. ஏன் அப்படின்னா அங்கே வந்து விலங்குகளோடைய அந்த சவுண்ட் எல்லாமே வந்து இவர் கேட்குறாரு. அதை கேட்டோன்னே இவருக்கு தூங்க போகிறதுக்கே வந்து ரொம்ப பயமாக இருக்குது. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் சேர்ந்து கொஞ்ச நாள் கழிஞ்சு அங்கே ஒரு அழகான ஒரு கிளேட் இருக்குது, அந்த இடத்துல வந்து ஓய்வெடுக்கிறாங்க. இவங்க 2 பேர்த்துக்கும் ஒரு விஷயம் தெரியாது. என்ன அப்படின்னா, ஒரு சில வாரத்திலேயே அங்கே 2 விமன் இருப்பாங்க, அவங்கள மர்டர் பண்ண போகிறாங்க அப்படின்னு இவங்க 2 பேர்த்துக்கும் ஒரு விஷயம் தெரியவே தெரியாது. அதுக்கப்புறம் இவங்க வந்து ஒரு கேம்பரை வந்து பார்க்குறாங்க. அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னா ரொம்ப வந்து ஒரு செல்ஃபிஷான ஒரு பர்சன். அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பயர்சனையோ காட்ஸையோ இவங்க 2 பேர்த்தையுமே வந்து அந்த கேம்பைலேருந்து வெளியே துரத்தி விட்டுறாங்க. வெளியே பார்த்தா ஒரே மழை பெய்யுது. அதுக்கு அடுத்த நாள் வந்து பயர்சனும் காட்ஸும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பிரேக் மாதிரி வந்து எடுக்கிறாங்க. இவ்வளோ நாள் வந்து அவங்க ஹைக் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, 500 மைல்ஸ் வந்து அவங்க வந்து கடந்து வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஆகஸ்ட் மந்தில் வந்து மைனை வந்து அவங்க அந்த இடத்துக்கு போகிறாங்க. அது எல்லாத்தையுமே வந்து அவங்க டேக்கிள் பண்ணி தான் ஆகணும். பயர்சன் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த ட்ரையலில் வெர்ஜீனியாவுக்கும் நியூ இங்கிலாண்டுக்கும் இதுக்கு அதாவது ஜூன் மந்த்லேருந்து இந்த ஜூலை மந்த் இதுக்கு 2க்கும் நடுவில் அந்த கார் பற்றின அந்த எக்ஸ்ப்ளோர்லாம் வந்து அவர் அதிகமாக பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ஹார்பர் ஃபீரி அப்படிங்கிற இடத்துக்கு வந்து அவர் போகிறாரு. அங்கே வந்து அமெரிக்கன் சிவில் வார் சோல்ஜர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து இந்த ஹைக்கிங்லாம் பண்ணுவாங்க. அவங்களுடைய இந்த கேம்பெயின் அந்த ட்ரையலை பற்றிலாம் வந்து அவர் வந்து இமேஜின் பண்ணி வந்து பார்க்குறாரு. அதுக்கப்புறம் பயர்சன் வந்து அப்பலான்சியன் ட்ரையல் கான்ஃபரன்ஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு வந்து போகிறாரு. அங்கே ஒரு விமன் கூட வந்து பேசுகிறாரு. அந்த விமனுடைய பேர் என்ன அப்படின்னா லாரே போட்டிங்க. இவங்கக்கிட்ட வந்து பேசுகிறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு தெரியுது என்ன அப்படின்னா, ட்ரையலில் வந்து நிறைய டேஞ்சர்ஸ்லாம் வந்து இருக்குது, அதை பற்றி வந்து அவர் தெரிஞ்சுக்கிறாரு. இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய அந்த வைல்டு அனிமல்ஸை பார்த்து வந்து அவர் கவலைப்படுறாரு. ஏன்னா எந்த நேரத்தில் வேணாலும் அந்த அனிமல்ஸ் வந்து நம்மளை அட்டாக் பண்ணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவருக்கு நல்லா தெரியும். அதுக்கப்புறம் பயர்சன் இன்னொரு விஷயத்தையும் பார்த்து தெரிஞ்சுக்கிறாரு. என்ன அப்படின்னா, அங்கே வந்து 1970s வந்து 9 மர்டர் வந்து அங்கே நடந்திருக்கு. அதுவும் இல்லாமல் அங்கே ஹைக் வந்தக்கூடிய ஒரு 2 ஆட்களையுமே வந்து யாரோ வந்து மர்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையும் வந்து இவர் வந்து தெரிஞ்சுக்கிறாரு. பயர்சன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு அட்டெம்ப்ட் பண்ணுறாரு. என்னென்னா அங்கே வந்து பெனின்சில்வேனியா அப்படிங்கிற இடத்துல வந்து இந்த ட்ரையல் வந்து இருக்குது. அங்கே லேண்ட்ஸ்கேப்லாம் வந்து அதிகமாக வந்து அழிக்கப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னா அங்கே வந்து மைனிங் ஆக்டிவிட்டிலாம் வந்து நிறையா பண்ணியிருக்காங்க. அதனால் எல்லாத்தையுமே வந்து அவங்க அழிச்சிருக்காங்க. அதை எல்லாத்தையுமே வந்து அவர் பார்க்குறாரு. அதை தொடர்ந்து அவர் அந்த இடத்துலேருந்து ட்ரைவ் பண்ணுறாரு. அங்கே வந்து நிறைய ஒரு ட்ரையல் ரூட்லாம் வந்து இருக்குது. ஆனால் வந்து அது எதுவுமே வந்து பெருசாக அவரால் வந்து அது கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் ஒரு விஷயத்தையே வந்து அவர் பார்க்குறாரு. என்ன அப்படின்னா, இந்த மைனிங் ஆக்டிவிட்டினால அந்த டவுனே வந்து ஃபுல்லாக எப்படி இருக்குது அப்படின்னா முற்றிலுமாக வந்து அழிக்கப்பட்டிருக்கு. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து அந்த இடத்துல வந்து பார்க்குறாரு. அங்கே வந்து ஒரு மவுண்டெயின்லாம் இருக்குது, அது ஃபுல்லாமே வந்து டிஸ்ட்ராய் பண்ணி வச்சுருக்காங்க. ஏங்க அப்படின்னா அங்கே வந்து ஜிங்க் மைனர்ஸ்லாம் வந்து எல்லாத்தையுமே வந்து டிஸ்ட்ராய் பண்ணி வச்சுருக்காங்க. அவர் என்ன அங்கே இந்த இடத்துல வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறாரு அப்படின்னா, ஒரு சில ஃபார்ம்ஸ் மட்டும்தான் இருக்குது. அந்த வில்லேஜஸ் வந்து அந்த லைனிங் பண்ணிகிட்ருக்காங்க அந்த ட்ரையல் இடத்துல. எங்கே அப்படின்னா தில்வாரே அப்படிங்கிற இடத்துல. அப்புறம் அங்கே இருக்கிறவங்க எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, புல்டோசரை வச்சு எல்லாத்தையுமே வந்து இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்காக வந்து எல்லாத்தையுமே வந்து அழிச்சிடுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது பயர்சனுக்கு வந்து ரொம்ப சேடாக வந்து அவர் ஃபீல் பண்ணுறாரு. எல்லாமே வந்து இப்படி வந்து அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு. பயர்சனுடைய அந்த நடைப்பயணத்தில் லக்சம்பர்க் அப்படிங்கிற இடத்துக்கு வராரு. அந்த இடம் வந்து அவருக்கு ரொம்ப வந்து ஒரு ப்ளசண்ட்டாக வந்து இருக்குது. நிறைய விஷயத்த வந்து அவர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் இந்த ட்ரையலை பற்றி எல்லாத்தையுமே வந்து அவர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காரு.
கொஞ்ச நாள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கொஞ்சம் நேரத்துக்கு வந்து ரெஸ்ட் எடுக்கிறாரு. எங்கே அப்படின்னா அங்கே ஒரு இன் மாதிரி இருக்குது, ஒரு விடுதி மாதிரி இருக்குது. அந்த இடத்துல வந்து கொஞ்சம் வந்து ரெஸ்ட் எடுக்கிறாரு. இதையெல்லாம் பார்க்குறதுக்கு அவருக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இது மோரார்லெஸ் வந்து இது எப்படி இருக்குதுன்னா யூஎஸில் இருக்கிற மாதிரியே தான் இருக்குது அப்படின்னும் நினைக்கிறாரு. ஹைக்கிங்காக நிறைய இடத்துல இருந்து நிறைய பேர் வந்து வந்திருக்காங்க. மசாச்சூசெட்ஸ், அப்போ வெர்மாண்ட், அப்போ நியூ ஹாம்ஷயர், இதை இங்கிருந்து நிறைய பேர் வந்து ஹைக்காக வந்து வந்திருக்காங்க. அது எல்லாத்தையுமே வந்து பைசன் வந்து பார்க்குறாரு. அதுக்கப்புறம் இந்த ட்ரையல் மூலிமா எவ்வளோ அவங்க பாதைகளை வந்து கஷ்டப்பட்டு கடந்து வந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்குறாரு. அதுக்கப்புறம் அங்கே ஒரு லோ பாயிண்ட் ஒன்று இருக்குது, அதை வந்து அவர் வந்து ஹிட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பைசன் வந்து நடைப்பயணத்தில் வந்து மவுண்ட் கிரேலாக் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து ரீச் ஆகுறாரு. அந்த இடத்துல வந்து என்ன அப்படின்னா ஹிஸ்டாரிக்கலாக நம்ம வந்து ரைட்டர்ஸ்லாம் நம்ம எடுத்து பார்க்கும்போது ரைட்டர்ஸ் அவங்களுடைய அந்த கதைகளை வந்து அங்கேருந்து தான் வந்து ஆரம்பிப்பாங்க. ஸோ அவங்களோட கதைகளை வந்து அங்கேயே வந்து செட் பண்ணுற இடம் வந்து அந்த மவுண்ட் கிரேலாக் அப்படிங்கிற இடம். நெக்ஸ்ட் வந்து அந்த நியூ ஹாம்ஷயரில் வந்து பைசன் தன்னுடைய ஃப்ரெண்டான பெல் அப்து அப்படிங்கிறவங்க கூட வந்து அந்த இடத்துக்கு வந்து போகிறாங்க. பைசன் தன்னுடைய வாட்டர் ப்ரூஃப் ரெயின் கோட்டை வந்து கார்லேயே வந்து விட்டுட்டு வந்திருப்பார். அதனால் அவருக்கு வந்து ஹைப்போதர்மியா வந்திருக்கும். அதனால் லாட்ஜுக்கு போய் அவர் கொஞ்சம் வந்து வார்ம் அப் எடுக்கிறதுக்காக வந்து லாட்ஜுக்கு போவார். அப்போ அவர் ஒரு விஷயத்த வந்து சிந்திச்சு பார்ப்பார். என்ன அப்படின்னா இந்த ஹைப்போதர்மியானால் வந்து எத்தனை பேர் வந்து இறந்துருப்பாங்க அப்படிங்கிறத பற்றி வந்து அவர் வந்து சிந்திச்சு பார்ப்பார். 2 வாரம் கழிஞ்சு பைசனும் கேட்ஸும் 2 பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மைன் அப்படிங்கிற அந்த இடத்த வந்து 100 மைல் கலந்து அவங்க வந்து ரீயூனியேட் ஆகுறாங்க. அங்கே கட்டாக்தின் அப்படிங்கிற உச்சி மாநாட்டை வந்து அந்த இடத்துல வந்து அடையிறாங்க. அப்போ அவங்க வந்த வழி அது எல்லாமே வந்து ரொம்ப வந்து ஒரு ஸ்ட்ரகிளான ஒரு பாத்து. அதனால் காட்ஸ் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் தெரியாமல் அங்கே இருக்கக்கூடிய உடைகள், ஃபுட்டு, தண்ணி இது எல்லாத்தையுமே வந்து நிராகரிச்சிடுறாரு. ஏன் அப்படின்னா ரொம்ப வந்து ஹெவியான ஒரு வெயிட் வந்துடும் அப்படிங்கிறதுக்காக வந்து நம்ம லோடை வந்து கொஞ்சம் வந்து கம்மி பண்ணுவோங்கிறதுக்காக இது எல்லாத்தையுமே வந்து அவர் நிராகரிச்சிடுறாரு. மைன் அப்படிங்கிற அந்த இடத்துல ரொம்பவும் ஹீட்டாக இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய அந்த காடுகள் கூட வந்து ரொம்ப ஆழமானதாக வந்து அவங்களுக்கு தெரியுது. கடைசியாக இவங்க 2 பேரும் ஒரு விஷயத்த வந்து உணர்றாங்க. என்ன அப்படின்னா அது அந்த அளவுக்கு வந்து ரொம்ப டீப் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் உணர்றாங்க. பைசன் அண்ட் கேட்ஸ் இவங்க 2 பேரும் ஒரு உப்பு நீர் ஒரு ஏரி இருக்குது, அதை கடந்து தான் போகணும். அந்த ஏரி வந்து ரொம்பவும் பேடான ஒரு கண்டிஷனில் இருக்குது. இருந்தாலுமே அவங்க அதை கடந்து தான் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஹைக்கர்ஸ் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஏரியை கடக்கும் போது அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த பேக் எல்லாத்தையுமே அவங்க தலை மேலே தூக்கி வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க கடந்து அது போகிறாங்க. அவங்க பைசனுக்கும் கேட்ஸ்க்கும் வந்து ஒரு வார்னிங் மாதிரி கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா இது கடக்கிறது வந்து அவ்வளோ சுலபம் கிடையாது, நீங்கள் பார்த்து தான் வந்து இதை கடந்து செல்லணும் அப்படின்னு ஒரு வார்னிங் வந்து கொடுக்குறாங்க. பைசனும் கேட்ஸும் அந்த நைட்டு மான்சூனில் வந்து தங்கிடுறாங்க. அவங்க நல்லா வந்து சாப்பிட்டு ஒரு ஹாட்டான ஃபுட் எல்லாத்தையுமே வந்து என்ஜாய் பண்ணுறாங்க. அடுத்த நாள் என்ன ஆகுது அப்படின்னா அவங்க 2 பேர்த்துக்கு ஒரு ஆர்கியூமெண்ட் போகுது. என்னென்னா பைசன் வந்து ரொம்பவும் அப்செட் ஆகிட்டாரு கேட்ஸ் மேலே. ஏன்னா கேட்ஸ் வந்து ரொம்ப நாள் கழிஞ்சு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா குடிச்சு ஒரு சுயநலவே இல்லாத மாதிரி வந்து அவர் ஆயிடுறாரு. இதை பார்த்தனையும் பைசனுக்கு வந்து ரொம்ப அப்செட் ஆகிடுறாரு. அந்த இடத்துல ஒரு டென்ஷனான ஒரு மூட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இருந்தாலும் இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா மறுபடியும் வந்து ஜாயின் ஆகுறாங்க. அங்கே இருக்கிற காடுகள்லாம் எப்படி இருக்குன்னா ரொம்பவும் அடர்த்தியானதாக இருக்குது. அதை பார்க்குறதுக்கே ஒரு விதமான ஒரு அச்சுறுத்தல் ஏற்படக்கூடியதாகவும் இருக்குது. அங்கே வந்து நிறைய பாறைகள்லாம் இருக்குது. அங்கே வந்து ரிவர் கூட வந்து நிறையா இருக்குது. அது எல்லாமே வந்து ரொம்ப பார்க்குறதுக்கே ரொம்ப பயங்கரமாக இருக்குது. அதில் காட்ஸ் வந்து மறுபடியும் கீழே விழுந்து அவர் மூழ்கற போகிறாரு. அந்த வைல்ட் ஃபாரஸ்ட் மொத்தமாக வந்து 100 மைல்ஸ் இருக்குது. ஆனால் இவங்க 2 பேரும் சேர்ந்து இப்போ வரைக்கும் 15 மைல் மட்டும்தான் வந்து நடந்து வந்திருக்காங்க. ரொம்பவும் சோர்வாயிட்டாங்க. காட்ஸும் பைரனும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் வந்து ஒரு இதயம் இருக்குது அப்படின்னு இந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க.
காட்ஸ் வந்து இந்த இடத்துல ஒரு விஷயத்த வந்து நம்மளுக்கு சொல்ல வராரு. என்ன அப்படின்னா, மறுபடியும் அவங்க வந்து குடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா வந்து ரொம்பவும் கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. ஸோ அந்த அந்த இடம் அப்படிங்கிறது வந்து ஒரு எளிதான இடம் கிடையாது. ரொம்ப கடினமான பாதைகள் எல்லாத்தையுமே கடந்து வந்திருக்காங்க. அங்கே காற்று கூட வந்து ரொம்ப இயற்கையானதாக வந்து இருக்குது. ரொம்பவும் சுத்தமானதாகவும் இருக்குது. அவங்க தண்ணீரை அங்கே ஒரு கிளவுட் பாண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது, அங்கேருந்து அவங்க எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் பைரன் வந்து ஒரு மீட்டிங் பாயிண்ட்டை வந்து மீட் பண்ணுறாரு. ஆனால் அந்த இடத்துல வந்து காட்ஸ் வந்து இல்லை. ஸோ அவரை வந்து தேடுறாரு. ரொம்ப நேரமாக அந்த காட்டுக்குள்ளேயே வந்து தேடுறாரு. ஆனால் அங்கே காட்ஸ் இருக்கிறதுக்கு எந்த ஒரு அறிகுறியுமே அவருக்கு தெரியல. அதனால பைர்சன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அங்கே நைட் வந்து அந்த கிளவுட் பாண்ட் கிட்டேயே வந்து அவர் தங்கிடுறாரு. அவர் ரொம்பவும் கேட்ஸை பற்றி வந்து கவலைப்படுறாரு. ஒருவேளை இந்த அடர்த்தியான காட்டில் நான் வந்து அவரை தொலைச்சிட்டேனோ, அவர் வந்து எங்கே போனாருன்னே தெரியலையே அப்படின்னு வந்து ரொம்பவும் கவலைப்படுறாரு. அடுத்த நாள் காலையில் பைர்சன் மறுபடியும் காட்ஸை வந்து தேடுறாரு. ஒரு சில மணி நேரம் கழிஞ்சு அவர் அங்கே ட்ரையலுக்கு பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு இருக்கிறத வந்து பார்த்துட்றாரு. அவர் ரொம்ப கலக்கம் அடைஞ்சிருக்கிறாரு. அவர் சுற்றி விழுக்க வந்து ஒரு பிளட்டாக வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அவரை வந்து எழுப்பி விடுறாரு. அதுக்கப்புறம் வந்து அங்கே தற்செயலாக வந்து பைர்சன் என்ன நோட் பண்ணுறாரு அப்படின்னா, அந்த ட்ரையலுக்கு போகக்கூடிய அந்த பாதையை வந்து பார்க்குறாரு. 2 பேரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நம்ம வந்து இந்த இடத்துல வந்து தனித்து விடப்பட்ட மாதிரி வந்து நினைக்கிறாங்க. நம்மளுடைய இந்த ஜேர்னி அப்படிங்கிறது இந்த இடத்துலையே முடிய போகுது அப்படின்னு நினைக்கிறாங்க. அங்கே ஒரு டவுன் இருக்குது. அந்த டவுன் பேர் என்ன அப்படின்னா மெலோ. ஸோ வந்து கட்டாடன் அப்படிங்கிற அந்த இடத்துக்கு வந்து அவங்க போகணுன்னு தான் வந்து அவங்க பிளான் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் வந்து அவங்களோட ஜேர்னி இந்த மெலோ அப்படிங்கிற அந்த டவுன்லேயே முடியுது. அவங்களுடைய அந்த ஜேர்னி அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல வந்து கம்ப்ளீட் ஆகலைனாலும், எங்கே அவங்க போகணும் அப்படின்னு வந்து அவங்க வந்து அந்த இடத்துல டெஸ்டினேஷனை வந்து அவங்க ரீச் பண்ணினாலும், இருந்தாலும் இவ்வளோ தூரம் அவங்க வந்ததே வந்து ஒரு கிரேட் எஃபர்ட் அப்படின்னே வந்து அவங்க சொல்கிறாங்க. யார் சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த இடத்துல வந்து காட்ஸ் தான் வந்து சொல்கிறாரு. நெக்ஸ்ட் மந்த் பைர்சன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, மறுபடியும் அவரோட ஹைக்கை வந்து கம்ப்ளீட் பண்ணுறாரு. ஈவன் த்ரூலி அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த ஹைக்கில் போகிற வழி மவுண்ட் கில்லிங்டன் வெர்மாண்ட்டில் இருக்கும். அந்த இடத்துக்கு வந்து அவர் போகிறாரு. மொத்தமாக அங்கே வந்து 2100 மைல்ஸ் இருக்கும். இப்போ வந்து 850 மைல்ஸை வந்து அவர் வந்து இந்த ஹைக் மூலிமா வந்து ரீச் ஆகிட்டார். ஸோ அவர் மவுண்டெயினை வந்து இந்த மாதிரி ஒரு மவுண்டெயின் மேனாகவே வந்து அவரால் ஆக முடியலைனாலும், பட் யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்காவை பற்றி வந்து அவர் நிறைய விஷயங்களை வந்து படித்து தெரிஞ்சுக்கிறாரு. பைர்சனை பொறுத்த வரைக்கும் அவர் அப்பலாஞ்சியன் ட்ரையலை வந்து வந்து ரீச் பண்ணலைனாலும் இப்போ வரைக்கும் அவருக்கு இந்த இடத்துக்கு வந்து நிற்கிறதே வந்து அவர் ரொம்ப வந்து பெருமையாக வந்து பார்க்குறாரு. நெக்ஸ்ட் இந்த ஒர்க்கில் இருக்கக்கூடிய தீம்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். தீம் ஆஃப் ஐசோலேஷன், theme of companionship, theme of kindness and fear, theme of danger and human distraction, theme of comfort and gratitude. நெக்ஸ்ட்டு இந்த ஒர்க்கில் சிம்பிள்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பியர்ட்ஸை வந்து இந்த இடத்துல வந்து சிம்பிளாக வந்து யூஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. இதோட இந்த ஒர்க்கோடைய எக்ஸ்ப்ளனேஷன் முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் லிசனிங்.